டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இப்பொழுது நான் வாசிக்கிறேன். கீழ்காணும் 3 வட்டங்களில் இந்த 3 வட்டங்கள் ஒவ்வொன்றும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் 2 வட்டத்தில் 3 பிரிவிலும் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இதிலையும் இந்த வட்டத்தில் 3 நம்பர் இருக்குது, இந்த வட்டத்தில் 3 நம்பர் இருக்குது. இந்த 3வது வட்டத்தில் மட்டும் இந்த நம்பர் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு, அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு வட்டத்தில் 2 பிரிவு மட்டும்தான் உள்ளது, எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடுபட்ட பிரிவில் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல என்ன வரும், அதான் கேள்வி. இப்போ இந்த இதை பாருங்கள். 4, 6, 96 இங்கே அதிகமாக தான் இருக்குது. அதே 4 இங்கே அதிகமாக தான் இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே என்ன வரும் பாருங்கள். இப்போ 4 பெருக்கி பார்ப்போம். 4 24. 24 4 பெருக்குனா எவ்வளவு? 24 × 4. 4 16 6 மிச்சம் 1 2 8 1 9. 24 4 பெருக்குனா 96. ஓகே, இது கரெக்டு. அப்புறம் அதேமாதிரி இது 4 16 இது ரெண்டையும் பெருக்கி அது 4 16 64 இருக்குது. இது ஓகே, இது ஓகே. அப்புறம் அதேமாதிரி இதையும் பெருக்கி 4 பெருக்குனா இந்த இடம் இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 5 35. 35 4 பெருக்குனா எவ்வளவு? 4 5 20 0 மிச்சம் 2 4 12 14 140. 140 ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. அடுத்து 73வது வினா. இங்கே அதே மாதிரி 3 வட்டம் கொடுத்துருக்கு. இந்த மேலே இந்த கொஸ்டின் அதே தான். கொஸ்டின் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் அதே தான். இங்கேயும் 3 வட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வட்டத்துலேயும் கட்டத்துலேயும் நம்பர் இருக்குது. இங்கே 3 கட்டத்துலேயும் இந்த வட்டத்தில் நம்பர் இருக்குது. இங்கே மேலே இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல என்ன வரும், அதான் கேள்வி. ஓகே, இங்கே எப்படி வரும்னு பார்ப்போம். 95 45. 45 5ஆல் வகுத்தா 9. 9 2 பேருக்குங்க. 95 45. 45 5ஆல் வகுத்தா 9 இங்கே வருது. ஓகே. அதே மாதிரி இது 2 பேருங்க. அதாவது இது 2 பேருக்கு 5ஆல் வகுத்தா இது வருது. அதே மாதிரி இது 2 பேருக்குன்னா 15 50. 50 5ஆல் வகுத்தா 50/5 10. ஓகே, இருக்குது. அப்புறம் அதே மாதிரி தான் இங்கேயும் இது 2 பெருக்கி 5ஆல் வகுக்கணும். 5 100. 100/5 எவ்வளவு? 20. 20 தான் ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து 74வது வினா. இங்கே முக்கோண வடிவத்தில் 3 இது கொடுத்துருக்கு. உச்சியில் எல்லாமே நம்பர் இருக்குது, உள்ள நம்பர் இருக்குது. முக்கோணத்தில் உள்ள நம்பர் கொடுத்துருக்காங்க, உச்சிலையும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 3வது முக்கோணத்தில் உச்சியில் நம்பர் இருக்குது, உள்ள என்ன நம்பர் வரும், அதான் கேள்வி. இதில் நம்பர் எப்படி அமைஞ்சிக்குன்னு பார்ப்போம். 10 9 8 8 9 10. 8 9 10. 11 இங்கே வேறு இருக்குது. இங்கே 6 7 8 மாற்றமாக இருக்குது. உள்ள 8 9 17 கூட்டி பார்ப்போம். 8 9 17. 17 10 27. 27 இங்கே 54 இருக்குது. அப்போனா 27 என்ன பண்ணால் 54 வரும்? 24 2ஆல் பெருக்குனா 54 வருது. ரைட், இதை பார்ப்போம். இதை 3 உச்சியும் கூட்டுங்க. வெர்டிசஸ் 3 வெர்டிசஸ் அப்படிங்கிறது உச்சிகள். முக்கோணத்து உச்சிகளை இங்கிலீஷில் வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். சிங்குலர் வெர்டெக்ஸ், புளூரல் வெர்டிசஸ். ஓகே, 11 முக்கோண உச்சிகளை கூட்டுங்க. 11 4 15. 15 6 21. 21 2ஆல் பெருக்குன அளவு 42. ஓகே, இதுவும் வருது. உச்சிகளை கூட்டி 2ஆல் பெருக்குனா, அதாவது டபுள் பண்ணால் உள்ள எண் வருது. அதேமாதிரி இங்கே 3வது முக்கோணத்தில் பாருங்கள். 7 6 13. 13 21.
21 7 13 13 21 21 2 பெருக்குனா 42. இங்கே 42 வருது. ஆப்ஷன் சி 42 தான் சரியான விடை. அப்புறம் இந்த 3 படங்களிலும் இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் இது. 3க்கும் இப்போ அதேமாதிரி 3வது வட்டத்தில் 3வது முக்கோணத்தில் என்ன கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல என்ன வருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. நன்றாக பாருங்கள், நல்ல பயிற்சி செய்யுங்கள். பயிற்சி செய்து முயற்சி செய்தால் நீங்களும் தேர்வில் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.